இப்பொழுது பாடல் வெளியிட இருக்கிறோம். வைரமுத்து அவர்கள் வேறு விழாவுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அவரை அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவர் கேட்க மாட்டார். அதனால் நான் அவரை பற்றி என்ன பேசினேன் என்பதை அவர் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளியிலிருந்து இப்போ அடுத்த பாட்டை போட்டு காட்டலான்னு இருக்கோம். ஏன்னா அவர் பாட்டு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் மற்றபடி அவரை பற்றி நான் என்ன பேசுகிறேன், புறம் பேசினாலும் என்ன பேசுவேன்னு அவருக்கு தெரியும். இது ஒரு 2 முறை ரசிகனாவது என்பது ரொம்ப ரேராக தான் நடக்கும். இளையராஜா அவர்களுடைய இசையரங்கத்தில் ஒரு பாட்டு கேட்டிருந்து அந்த ரெக்கார்டிங் மெஷின் மேலே சாஞ்சி கேட்டு நிமிர்ந்து நின்று யார் எழுதுனது இவர் தான் வேணும் என் படத்துக்கு கொஞ்சம் படப்படான்னு பேசுவேன். சரி இருக்கு அடுத்த வரி கேள்வி இல்லை, இது போது அந்த 2 வரி போது வானம் எனக்கு ஒரு போதை வரும், நாளும் எனக்கு ஒரு செய்தி தரும், அந்த செய்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டேன் நான். அதிலிருந்து வந்தது தான் அந்தி மழை பொழிகிறது. அதுக்கப்புறம் அவர் மழை காட்டில் பொழிந்துகிட்டே இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு நல்ல கவிஞர் வர வேண்டும் என்பது எல்லோரையும் போல் அவரை தவிர வேற எல்லாருக்கும் பிரார்த்தனையாக அவருடைய ஆசையாக இருந்திருக்கும். அது அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு பாட்டு சிம்பிள் சாங் நல்லா இருக்காது, இந்த கவிஞனை பிடிச்சிட்டு வாங்க அது யாருன்னு சொல்லி ராஜேஷ் தான் தேடினாரு. தேடி பார்த்ததும் சார் இருக்கு வச்சிருக்கேன் இந்த வைரமுத்துக்குன்னு பார்த்தா அதுவும் வைரமுத்து தான். அவர்கிட்டயே கூப்பிட்டு சொன்னேன், நான் யாரோ வந்துட்டாருன்னு பார்த்து ஒரு ஆளை தேடி பிடிக்கலான்னு பார்த்தா அதுவும் நீங்களாக இருக்கிறது என்று அந்த பேச்சிலிருந்து அடுத்த கட்டமாக ஜிப்ரனுடைய அந்த இசையை பற்றி பேச ஆரம்பித்தோம். இன்று அந்த பேச்சு செயலாக இசையாக இருக்கிறது. இன்னும் நிறையா வைரமுத்து அவர்களை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இப்பொழுது அந்த பாடல் காட்சி இதே வடிவில் படத்தில் வராது, அதை காட்ட முடியாது. அதனால உங்களுக்கு வேறு விதமான ஒரு படத்தொகுப்பில் உங்களுக்கு அதை காட்டுகிறார்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது இட்ஸ் ஆன்லைன் ஐடியூன்ஸ்ல போயிட்டு இருக்கு பாடல். சிலர் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா சிக்கனமா எங்கள் வீட்டில் திருமணம் இனிதே நடந்தேறியது, உங்கள் ஆசைகளை அனுப்பி வைங்கள் விருந்து இல்லாம. அப்படி இல்லை, விருந்தும் உண்டு. பட் இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. போன முறை என் படத்தின் இதை ஸ்ருதி அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த முறை அதுவா வெளியிட்டு அங்க. இப்போ என்னை பற்றி சொல்லும்போது பெருமையா ஜிப்ரன் சொன்னாரு, இதெல்லாம் நான் தான் நடிகன் சொன்ன டைலாக் அப்படியே பிரமாமா அடிச்சு என் டைலாக் மாதிரி மாற்றிடுவேன், கவிஞர் வரிகள்லாம் என் வரி மாதிரி ஆகிடும், நானே சொன்ன மாதிரி ஆகிடும். அப்படித்தான் இந்த கிச்செல்லாம் எப்படி தெரியும்னா ஸ்ருதிக்கு தெரியும், அதனால எனக்கு தெரியும். நன்றி நன்றி நன்றி. ஆண்டவனை விட பகலவன் பெட்டரா இருக்கு. ஒரு பக்கம் இல்லைன்றா நீயே அதுதான் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். ரைட். நண்பர் வைரமுத்து அவர்கள் போக வேண்டியிருந்ததுனால அவரும் அந்த ட்ரைலர் பார்க்கணுங்கிறதுக்காக என்னுடைய கலைஞர்களை பற்றி நான் பேசப்போகும் பேச்சை தள்ளி போட்டு வைத்தேன். இப்பொழுது இந்த படத்தை 40 நாள் எடுத்தாங்க, 38 நாள் எடுத்தாங்க, வெவ்வேறு நம்பர்கள் சொல்லப்படுகிறது. இது 2 மொழிகளில் உருவான படம். பல காட்சிகளும் இருமுறை செய்யப்பட வேண்டிய காட்சிகளாகவே அமைந்தன. சும்மா ஒரு கார் வர்ற ஷாட்டு தானே, அது தமிழில் வர்ற ஷாட்டையும் தெலுங்கில் போட்டுக்கலாமா? முடியாது. நம்பர் பிளேட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். அதே மாதிரி போலீஸ்காரங்க கடைசியாக லேட்டாக வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி லேட்டாக வர போலீஸ்காரங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் கூட மாறும். ஏன்னா தெலுங்கானா யூனிஃபார்ம் வேறு, தமிழ்நாடு யூனிஃபார்ம் வேறு. அதையெல்லாம் பார்க்கும்பொழுது இது 2 படங்கள் என்று திண்ணமாக சொல்லலாம்.
இந்த 2 படங்களை எடுப்பதற்கு தேவையான நாட்கள் என்று நாங்கள் முடிவு செய்து வைத்திருந்தது 52 நாட்கள். ஆனால் படத்தை போட்டு பார்த்துவிட்டு சில திருத்தங்கள் செய்ததனால் இன்னும் 8 நாட்கள் ஆகின. அதனால் இது 60 நாள் படம். 2 படங்கிறதுனால பிரிச்சுக்கிட்டீங்கன்னா 30 நாளைக்கு ஒரு படம். ஏன் பெருமையா சொல்லிக்கிறேன்னா, நானே 200 நாளைக்கு படம் முடிப்பேன். கொஞ்சம் திட்டம் போட்டால் அத்தனை நாட்கள் தேவையில்லை என்பது என்னுடைய உறுதியான ஒரு கருத்தாகவும் எண்ணமாகவும் இருந்தது. அது சொல்ல சொல்ல இல்லைங்க இந்த காலத்துல கஷ்டங்க அப்படின்னு பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது செய்ய முடியும் என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நாங்க எங்க டீமை செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த டீமின் வெற்றி தான் இது. நான் சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், 30 நாள்ல பண்ணுவேன், நான் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி ராஜபார்வைன்னு ஒரு படம் இதே மாதிரி 55 நாள்ல 2 படம் எடுத்தோம். டீம் வாஸ். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கற்பனையும், எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் வரை எல்லாரும் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, காட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பேசுகா கூட இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த உச்சநிலையை அடைய வேண்டும் என்று ஒரு ஆசையும், உதவி செய்வது ஒரு இன்ஃப்ராண்டிக்காகவும் இருந்தது. அதனால் முக்கியமாக இந்த படம், இந்த தொழிலே டாப் 12 விளையாட்டு அல்ல, அத்தனை பேரும் சேர்ந்து உழைச்சாதான். டிஃபன் கொடுக்குற பையன் சரியா கொடுக்கலன்னா எல்லாரும் கழிப்பறை நோக்கி ஓட வேண்டிய அவசரத்துக்கு ஆளாக்கிடுவாங்க. ஒரு சமையல்காரர் சரியா சமையல் பண்ணலன்னா யூனிட்டே காலி. டிரைவர் எல்லாரும் கரெக்ட் நேரத்துக்கு ஆரம்பிக்கலன்னா, சேர்க்கலைன்னா பல விஷயங்கள் நடக்காது. இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் பிரமாதமான ஒரு டீம் என்னிடம் அமைந்தது, சேர்ந்தது. அந்த வெற்றிக்கான வீரர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் பெரும் பெருமை கொள்கிறேன். ஒரு 7.5 ஆண்டு காலம் ராஜ்கமலில் வெவ்வேறு நிலையில் கீழ்மட்டத்திலிருந்து படிப்படியாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் என்ற நிலைக்கும் பிற்பாடு டைரக்டராக இருக்கும் திரு ராஜேஷ் அவர்கள் உலகத்தரம் என்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஸ்வரூபம் மாதிரி ஒரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்டை அத்தனை குறுகிய காலத்தில் எடுப்பதற்கும் உதவியாக இருந்தவர். இந்த படத்துக்கும் இவர்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து இயக்குனர் காத்திருந்து இவரை வரவழைத்தார். இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரன், அவரை பத்தி நிறைய பேசிட்டோம், இனியும் பேசப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் நடிகர்கள், நீங்க புறப்பட்டு வந்துருங்க, நான் அப்படியே சொல்லிட்டே வரேன். வாங்க, சம்பத் கிஷோர், இவரெல்லாம் இப்ப இவங்களை பத்தி ஒரு வரி கூட சொல்லாம பேர் மாத்திரம் சொன்னா போதுமானது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது. கிஷோர் இவர் என் பையனை கொண்டாரு. அம்மா இவங்களை தெரியும். உமா அவர்கள் பேர் மறந்துருக்காங்க. யுகித்தாளர்கள் 2 பேர், தெலுங்கு கவிஞரும் வசனகர்த்தாவும் ராம் ஜோகய சாஸ்திரி என்று. அவங்க தெலுங்கு படம் தான், நான் கூட தமிழ் படம் ஷூட்டிங் போதும் கூடவே இருந்தாங்க. அபூர் ரவி அவர்கள் அண்ட் அவர் எடிட்டர் ஷான் முகமது, ரமேஷ் அவர் ஸ்டண்ட் மாஸ்டர். இப்போ இதில் ஜாஸ்தி காட்டல. எங்கள் எழுத்தாளர் தமிழ் வசனகர்த்தா சுகா அவர்கள், இல்ல சுகா வேற யாராவது மறந்துட்டேன்னா இல்லையா?
பிஆர்ஓ மறந்துட்டேங்கிறாரு நிக்கில் அவர்கள். மறக்க முடியாத சிலரை இங்கே இந்த கூட்டத்தில் இன்று பின்னணியில் அமைதியாக நேரமாக இருக்கும். எப்போ பின்னாடியே இருப்பாங்க, திடீர்னு பிரத்யட்சமாவாங்க. இதோ வந்துட்டாங்க. இப்போ அவங்க அங்கிருந்து வராங்க. இப்பொழுது இந்த படத்தின் கோ ப்ரொடியூசர் இணை தயாரிப்பாளர் கோகுலம் பிரவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பல நாள் நண்பர், ரசிகராக இருந்து நண்பராக இருந்து இன்று இணை தயாரிப்பாளராக இருக்கிறார். என் படத்துக்கு நான் பிரீமியருக்கெல்லாம் கூட்டா வரமாட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்தேன். இன்று அதற்கும் முன்பாக எனது மேடையில் ஏற்றிருக்கிறோம். பல படங்கள் மலையாளத்தில் எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ் படம் இன்று ஆரம்பமாக இருக்கு. இன்னும் பல படங்கள் எங்களுடன் சேர்ந்தோ அல்லது வாழ்த்துக்கள். அடுத்து சிவகுமார் அவர்கள் இந்த படத்தை விநியோகித்து பெரும் படம் சம்பாதிக்க போகிறவர்கள் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருப்பவர்கள். எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அவர்கள், ஜேம்ஸ் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். காத்திருக்கிறேன். ஏனென்றால் கமல் அவர்களுக்கு உங்களைப் போலவே நானும் ரசிகர். ரசிகர் என்றால் நான் அவரை ஆழமாக அறிந்த ரசிகர். கமல் அவர்களை பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது சொற்பொழிவல்ல, என் எண்ணங்களின் பதிவு என்று கொள்ளலாம். அவருடைய மொழி, அவர் பிறப்பால் தமிழாக இருக்கலாம், வளர்ந்த சூழலால் தாய்மொழி தமிழாக இருக்கலாம். தாய்மொழியை தமிழாக கொண்ட ஒரு கலைஞன் உலகமெங்கும் அறியப்பட முடியும் என்றால் அது கமல் என்ற ஒரு மூன்றெழுத்து மந்திரமாகத்தான் இருக்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் நான் வியக்கிற ஒரு செய்தி உண்டு. திரையுலகம் என்பது குமிழிக்குள் கட்டப்பட்ட கூடாரம், எப்போதும் உடைந்து போகும். இந்த திரையுலக பயணத்தில் 5 ஆண்டுகள் பயணித்தவர் சிலர், 10 ஆண்டுகள் பயணித்தவர் சிலர், 15 ஆண்டுகள் பயணித்தவர் சிலர். ஜாம்பவான்களும் சரித்திரம் படைத்தவர்களும் 25 முதல் 30 ஆண்டுகள் இதில் பயணப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து 50 ஆண்டுகள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறவர் கமல் அவர்கள். இது சாதாரணமல்ல தோழர்களே. நான் உங்களுக்கும் அவருடைய வாழ்வின் மூலமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சின்ன தடை போதும் ஒருவனை அவன் துறையிலிருந்து அகற்றுவதற்கு. தன்னை காப்பாற்றிக் கொண்டு தன் கலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் எவ்வளவு கவனமாக பாடுபடுகிறார் என்பதை நான் அருகிருந்து பார்க்கிறேன். ஒரு துறையிலிருந்து ஒருவனை அகற்றுவதற்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் போதும், ஒரு வருமான வரி போதும், உடல் உபாதை போதும், வாழ்வியல் சிக்கல் போதும், ஒரு நீதிமன்ற தீர்ப்பு போதும், ஒரு நஷ்டம் போதும், ஒரு தோல்வி போதும். இது எல்லாவற்றையும் கடந்து நான் அசைக்க முடியாத கலைஞன் என்று 50 ஆண்டுகள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறவர் கமல் அவர்கள். தூங்காவனத்தில் ஒரே ஒரு பாட்டுதான். அந்த பாடல் கூட அவரை முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்டதுதான். அந்த பாட்டு வேறொன்றும் அல்ல. நீயே உனக்கு ராஜா, உனது தலையே உனது கிரீடம் தோழா என்று எழுதியிருந்தேன். உனது தலை எனக்கு சரியாக யாரும் கிரீடம் சூட்ட வேண்டியதில்லை. என் தலையே கிரீடம் என்று ஆகிவிட்ட பிறகு வெளியே இருந்து யாரும் கிரீடம் சூட்ட வேண்டியதில்லை என்று எழுதியிருந்தேன். அவர் சொன்னார், இது எப்படி எழுதினீர்கள்? உங்களை பார்த்து நான் எழுதிய பாட்டு என்று சொன்னேன். அவர் பாடும்போது சொன்னார், இது என்னை பார்த்து நீங்கள் எழுதிய பாட்டுதான், ஆனால் நான் ரசிகரை பார்த்து பாடுகிற பாட்டு என்று சொன்னார். வேல்கள் வீசியும்
வாள்கள் ஏந்தியும் வெளிச்சத்தை கொலை செய்ய முடியாது என்று எழுதியிருக்கிறேன். வெளிச்சத்தை எப்படி வெட்டுவீர்கள்? மரமாக இருந்தால் வெட்டி விடலாம், கிளையாக இருந்தால் வெட்டி விடலாம், சுவராக இருந்தால் இடித்து விடலாம், மலையாக இருந்தால் பெயர்த்து விடலாம், ஆளாக இருந்தால் அடித்து விடலாம். வெளிச்சத்தை எப்படி வெட்டுவீர்கள்? வெளிச்சத்தை எப்படி கொலை செய்வீர்கள்? கமலஹாசன் ஜீவ ஜோதியாக, ஒரு வெளிச்சமாக, கலை உலகத்தினுடைய ஒரு தீபமாக இருக்கிறார். அவர் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவரோடு பணியாற்றுவது ஒரு சுகம், பழகுவது ஒரு சுகம். நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்து அவர் உரையாடலில் அவர் செல்கிற உயரத்தை பார்த்தால் அதில் 10% தான் அவர் கலைக்கு கொடுக்கிறார். அவர் முழுக்க தன் அறிவை இறக்கி வைப்பதற்கு சினிமாவுக்கு வயிறு போராது. சினிமா அவரது ஜீரணிக்கு தெரியாது. சினிமாவுக்கு எவ்வளவு ஜீரண உறுப்பு இருக்கிறதோ, சினிமாவுக்கு எவ்வளவு ஜீரண சக்தி இருக்கிறதோ, அந்த அளவுக்கு மட்டும் நான் பந்தி வைக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் அவர். இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற உயரம் மிகப்பெரிய உயரம். அவர் பெயரை சொன்னால் இது ஹாலிவுட்டில் தெரியும். தமிழ்நாட்டுக்கு வெளியே உச்சரிக்கப்படுகிற ஒரு கலை பெயர்களில் முக்கியமான பெயர் கமல். இந்த உயரத்தை அடைவதற்கு அவர் பட்ட பாடுகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே. யாரும் அதிர்ஷ்டத்தை நம்பி நிற்க முடியாது, துணைவர்களை நம்பி நிற்க முடியாது. நான் எழுதினேன், கை ரேகைகளை நம்பாதே, கை ரேகை தேய தேய உழைப்பதை நம்பு என்று எழுதினேன். அப்படி நம்புகிறவர் ஒரு செய்தி சொல்ல வேண்டும், அவருடைய அறிவு கூர்மைக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். ஒரு மேடையில் நானும் இருக்கிறேன், இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள், எங்களால் மறக்க முடியாத ஒரு பெருமகன், அவரும் இருக்கிறார். கமலை பாராட்டுகிறார். பாராட்டுகிற போது சொன்னார், அவருடைய அறிவு கூர்மைக்கு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் உங்களுக்கு, அதை சொல்லுகிறேன். பாலச்சந்தர் அவர்கள் சொன்னார், கமல் நான் வளர்த்த பையன்தான், ஆனால் என்னை விட உயரமாகிவிட்டார் என்று சொன்னார். இப்போது அவரை தொடுவதற்கே எனக்கு ஒரு தூரம் வந்து விட்டது, என்னை விட உயரமாக இருக்கிறார் என்று சொன்னார். அவை அடக்கமாக கமல் மேடைக்கு வந்தார். பாலச்சந்திரன் அவர்கள் குருநாதர், அவரால் வளர்க்கப்பட்டவன் நான், சிறுவன், என்னை விட அவர் உயரமாகி விட்டதாக சொல்லுகிறார். குழந்தைகளை தகப்பன் தூக்கி கொஞ்சுகிற போது குழந்தை உயரமாகத்தானே இருக்கும். என்னால் மறக்க முடியாத ஒரு மேடை உரையாடல், மேடை பதில் என்று நான் என் மனதில் பதிவு செய்திருக்கிறேன். கமல் அவர்களே, உங்கள் தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறது. உங்கள் வயது 60 என்று கேலண்டர் சொல்லுகிறது, உங்கள் வயது 30 என்று எங்கள் மனது சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் உழைப்பீர்கள், உழைப்புக்கேற்ற வெற்றி அடைவீர்கள். தூங்காவனம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கமல் போன்ற கலைஞர்கள் தோல்வியே பெறக்கூடாது, அவர்கள் வென்று கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் வெற்றி பெறுகிற வரைக்கும் தமிழ் கலைக்கு நல்லது, திரை உலகம் என்ற தொழிலகத்துக்கு நல்லது, தொழிலாளர்களுக்கு நல்லது. இவரால் உண்டாக்கப்படுகிற வெற்றியால் கிடைக்கக்கூடிய பணம் மீண்டும் கலை உலகத்திலேயே வந்து பொருள்கிறது என்பதை நான் அறிவேன். அதனால் அவர் வெற்றி பெற வேண்டும். தன்னோடு பணியாற்றுகிறவர்களை வளர்த்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உண்டு. இந்த படத்தை இயக்கி இருக்கிற ராஜேஷ் ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். தன்னோடு பணியாற்றிய ஒரு கலைஞனையே என் படத்துக்கு நீதான் இயக்குனர் என்று ஆசீர்வாதம் செய்கிற உள்ளம் கமலவர்களின் ஒரு உள்ளம். ராஜேஷ் தனக்கு தந்த வாய்ப்பை மிக நன்றாக பயன்படுத்தி இருக்கிறார். ஜிப்ரனை பற்றி சொல்ல வேண்டும். இசையமைப்பாளர் ஜிப்ரன் என்னை ஒரு நாள் கமல் அவர்கள் அழைத்து, இந்த சரசர சாரக்காத்துக்கு இசையமைத்தது யார் என்று கேட்டார். அது என் பாட்டு என்பதை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த பிறகு யார், ஜிப்ரன் யார் என்று கேட்டார். ஒரு இளமையான பையன், அதிகமாக பேச மாட்டார், வாய் பேச மாட்டார், வாத்தியம் பேசும், அமைதியான ஆள். என்னை வந்து பார்க்க சொல்கிறீர்களா என்றார். நான் ஜிப்ரனுக்கு சொல்லி, அப்பா உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, கமல் உன்னை பார்க்க வேண்டும் என்கிறார், போய் பார். போய் பார்த்தார். ஜிப்ரன் எங்கு இருக்கிறார் என்று கமல் கேட்டு நான் அறிமுகப்படுத்தி வைத்தேன். ஜிப்ரன் இருவரையும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஒழுங்காக நார்மலாகவே எனக்கு பேச்சு வராது. இது ரொம்ப பட் ஒரு பாபநாசம்
அந்த கொஞ்சம் ஒரு அந்த ஹேங் ஓவரில் இருந்தேன். அந்த ஸ்டைலில் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சார் வந்து கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேசிக் ஐடியாஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒன்று போகும்போது சார் வந்து இல்லை இது இல்லை, இன்னும் நம்ம வேறு ஒரு சிந்தியாக போகலாம், கிளிச்சியாக போகலாம் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஒரு பாயிண்டில் ஒரு டவுட் வந்துச்சு, சார் வந்து கிளிச் மியூசிக் அப்படின்னு இருக்குது, ஸோ அது சொல்கிறாங்களான்னு சொல்லி சார்கிட்ட கேட்டேன். சார் சொன்னார் ஆமாம் அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துச்சு. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் இல்லை சார் அது வந்து ஜென்ரலாக ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணும்போது ஸ்பீக்கர் கிழிஞ்ச மாதிரி சில நேரம் இருக்கும், அண்ட் மிக்ஸ் சரியாக பண்ணாத மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இமீடியட்டாக சார் சொன்னது வந்து இப்போது கிளிச் மியூசிக் அண்ட் மெட்டல் மியூசிக் இந்த மாதிரி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லினா வேறு எப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. ஸோ ஓகே, நான் இந்த படத்தில் எனக்கு ஒரு பாயிண்ட் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஓகே புதுசாக ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், ஒரு இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு விஷயத்தை ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம், ராஜேஷ் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். விஸ்வரூபம் 2 தென் உத்தம் வில்லன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அவரோட கிளாரிட்டி இப்போ ஒரு சாங் ஆகட்டும் இல்லை இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதும் கரெக்டாக சொல்லுவார். என்ன அவருக்கு ராஜேஷ்க்கும் மியூசிக் தெரியும். சில நேரம் அந்த ட்ராக்ல நீங்கள் அந்த பார் செகண்ட் பார்லேருந்து அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன் ராஜேஷ் மியூசிக் தெரியாமல் இருந்திருக்கலான்னு சொல்லுவேன். பட் ஆனால் இப்போது அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இட் வாஸ் அ வெரி ரொம்ப சந்தோஷமான ஒரு ஜேர்னி தூங்காவனம் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ், மை காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரைலர் கொடுத்த நீங்கள் சப்போர்ட் வாஸ் எனார்மஸ். வெரி ஹாப்பி அண்ட் வெரி கான்ஃபிடென்ட் ஃபார் த ப்ராஜெக்ட். அண்ட் ஜிப்ரான் சொன்ன மாதிரி இது ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் லைக் ஒரு விதமாக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வைரமத் சார் வந்து எழுதும்போது சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு, இது வந்து ஹீரோ வர்ஷிப்பாக இருக்க வேண்டாம் அந்த சாங்கை, வில் டூ இட் ஃபார் ஃபேன்ஸுக்குன்னு சொன்னார். ஃபேன்ஸ்க்கு சொல்கிற மாதிரி இருக்கணும், நான் பாட போகிறேன், ஸோ ஃபேன்ஸ் சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் டிசைட் பண்ணோம். அண்ட் சார் வாய்ஸ் தான் அப்படின்றது 3 பேரும் சேர்ந்து முடிவெடுத்த விஷயம். அது முதல் வேறு எவ்வளோ சாய்ஸ் இருந்தபோது 3 பேருமே சார் வேண்டான்னு ரொம்ப சொல்லிட்டு இருந்தார். அண்ட் தென் வி டிசைடட் தட் சின்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஃபார் ஃபேன்ஸ், சார் பாடினா நல்லாயிருக்குன்னு. ஸோ இன்றைக்கி அக்டோபர் 7 உலகநாயகன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தூங்காவனம் குழு சார்பாக ஒரு மாதம் முன்னாடியே பர்த்டே கிஃப்ட். தேங்க்யூ. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் ராஜேஷ், ஜிப்ரான். இது ஸ்ரீபிரமன் கமல் படம், தமிழ் படமாக இருந்தாங்க. இது கமல் படம். இது அப்படித்தான் இருக்கும், உலக ரீதியாக தான் இருக்கும். இங்கே ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கும்போது சார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ சார் சொன்னாங்க, ஏன் கையை கட்டிக்கிறீங்க, கையை கீழே போடுங்கன்னாங்க. அது தானாக கட்டிக்கிறீங்க, நான் என்ன பண்ண முடியும். அதுதான் உங்கள் மேல் நாங்கள் வைத்திருக்கும் மரியாதை. இது வரைக்கும் கடந்த சில வருடங்களாக நிறையா சிறந்த நடிகர்கள் விருது வாங்கியிருக்கேன். ஆனால் எப்போ உங்கள் கையால் சிறந்த நடிகர்கள் விருது வாங்கணும், அப்போ தான் அது எனக்கு நிறைவேறும். அப்போதான் அதுக்கான அர்த்தம் கம்ப்ளீட் ஆகும். உங்களை வாழ்க்கை வயதில்லை, உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் அனுபவங்களால் நாங்கள் இன்னும் பேர் வாங்கிட்டு இருக்கோம் நிறைய இடத்துக்கு போய். அதில் ரொம்ப அந்த வகையில் ரொம்ப பாக்கியசாலி இருந்தாங்க. இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பாக்கியம் கிடைச்சது. நெக்ஸ்ட்டு எல்லோருக்கும் வணக்கம். கமல் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன் சார்பாக எங்களை மாதிரி நடிகர்களுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்றது தான் எங்களோட ஆசை. இந்த தூங்காவனம் படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். எல்லாருக்கும் அதாவது கழுத்து வலி வர எல்லா நடிகர்கள் காரணம் அவர் தான். ஏன்னா திரும்பி பார்க்குற ஒரு நடிகர்னா கமல் சார். எல்லாரும் நாங்கள்லாம் திரும்பி பார்க்குற ஒரு நடிகர் கமல் சார். பற்றி எனக்கு வயசு இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஒரு மனிதனா நான் எனக்கு என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பர்சனல் பிரச்சனைனா நான் முதல்ல நிற்க போகிற இடம் அவரோட வீடு தான்.
தெரியும். நான் ஏன் சொல்றேன்னா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், சார் வந்து ஒரு நடிகரா நிறைய சாதிச்சிட்டாரு. நான் ஸ்ருதிக்கும் இந்த விஷயம் சொன்னேன், சாருக்கும் சொல்றேன், இங்க இருக்க வேண்டிய ஆட்கள் இல்லை. சார் வந்து வேற எங்கேயும் இருக்கணும், ஸ்ருதியும் வேற எங்கேயும் இருக்கணும் பிகாஸ் ஆஃப் த டேலண்ட். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. அந்த சொசைட்டி கொடுக்குற கான்ட்ரிபியூஷன்ல ஐ எம் as part of the society, I am his fan forever. As an actor, as a human being, I am a fan for him. God bless you, sir, with lots of success and good health. God bless you. Thank you, sir. ரொம்ப பழக்கமாக இருக்கு. சத்தியம் பேருக்கு கமல் சார் நல்லா வெளிக்காம முடியும். உண்மையிலே கமல் சார் ஃபேன் தான். எல்லா படமுமே ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்ப்பேன். இந்த படம் வந்து அதுக்கு முன்னால் ப்ரீ ஷோலாம் போட்டாங்கன்னா அங்கேயே பார்க்கலாம் அப்படிங்கிற யாராவது தூண்டியிருக்கு. அந்த சாங் எல்லாமே கமல் சார் வந்து நாங்கள் தெரியாமல் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா படம் ஷூட்டிங்லேயுமே ஒரு நாள் இதுதான் ஷூட்டிங்கோட சிம்பிள் லேட்டாக வரும்போது நான் சொன்னேன், எனர்ஜி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. எனர்ஜி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, லைட்டாக போட்டிக்கு மாதிரி இருக்குது ஜி அப்படின்னு. அப்போ கூட தான் சொன்னேன், இந்த கமல் சார்லாம் ஜி நடிச்சிட்டீங்க அப்படின்னா. அவர் சொன்னார், எனர்ஜி நீங்கள் போய் ஒரு மனுஷனா என்ன அவரோட கம்பேர் பண்ணுறீங்க, நம்மளாம் சராசரி தான், அவர் அதை தாண்டி முடிஞ்சு அவர் வந்து ஒரு வாலி மாதிரி என்ன கேரக்டர் நடிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த கேரக்டர் வந்து அவருக்குள்ள உட்காந்துக்கும். அந்த கேரக்டரையே அவர் கால் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட மனிதரோட எனக்கு தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. உண்மைக்கும் ஒரு எனர்ஜியாக ஒரு யூத் ஹீரோக்கள் பண்ணுற அளவுக்கு ஒரு 4 படம் பண்ணுறது உண்மையிலே பயங்கரம். கமல் சார் மட்டும்தான் முடியும். எங்களுக்கும் உண்மையிலே ராஜேஷ் மாதிரி ஒரு புதிய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் சில இயக்குனர்களும் உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்குது. எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுப்பீங்க நம்புறேன். கண்டிப்பாக அந்த தூங்காரம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். ரொம்ப நாளாக நாங்கள் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ட்ரெய்லர் பாடல் இன்னைக்கு வந்து வெளியில் இருக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக அது ஒரு வழியில் சொன்னால் சும்மா அது இந்த கேமரா முன்னால் சொல்கிற கேமரா இருக்கும். நான் இந்த படம் பற்றியும் கமல் சார் பற்றியும் சொல்லணும்னு சொன்னால் என் மனசுக்குள்ள நிறையா நடக்குது. அது ஒரு ஆத்மாவாக விளையாடும். என்றைக்குமே நான் வந்து அதாவது கொல்லிமலை மாவட்டம்னு ஒரு படம் கமல் சார் வந்துருக்கேன். அந்த தமிழ் ரசிகர்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரிவிப்பேன். நான் அந்த படத்தையே 30 தடவை பார்த்தேன். நான் தூங்காத மட்டும் 30 தடவை பார்த்தேன். I wish the entire team all the best, all the wonderful actors. நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறேன் to see everybody's performances, and to Rajesh, our director and in-house director, who we're very proud of, and we hope this is the beginning of a fantastic career for you. And as always, Appa, love you and so proud of you. எல்லாருக்கும் வணக்கம். And I had the opportunity to do it twice. And actually, Vishal என்ன சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் as an actor நம்ம பேசிட்டே இருக்கலாம் கமல் சார் பற்றி, பட் he's one of the best human beings I've ever worked with. And கரெக்டாக சொன்னார், ஏதாவது ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருந்தால் I think we'll all be outside his house. He's one of those people. And thank you Rajesh for being a great support and a good friend during the making. And of course, congratulations Gibran, today is your day. And nanu rombave edirpaakren indha padatha, so I hope you all enjoy it. Thank you. ரொம்ப பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட் கமல் சார் பார்க்குறேன். பட் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன். ஏன்னா அவர் ரொம்ப கேஷுவல் அண்ட் அது இல்லாமல் ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவர் பக்கத்தில் நான் 15 நாள் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பண்ணேன் படம். நானும் ஃபேன்சஸ் வரணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, சார் வந்து 15 நாள் நான் அவரோட வேலை பார்க்குறேன். ஒரு நாள் கூட அவருடைய குருநாதர் கேபி சார் பற்றி பேசாமல் இல்லை. ஸோ ஐ saw the relationship what a father and a son has. Even if KP sir is gone,
you will live on, sir, because Kamal sir is around. Thank you so much. நானே பேசக்கூடாது, பட் பார்த்தாலே தெரியும் கமல் சார் கூட வேலை செய்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்ததுக்காக ராஜேஷ்க்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்ஸ் டு சிம்ரான், ஃபேண்டாஸ்டிக் மியூசிக். சினிமாவுக்கு கமல் சாரோட கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ஒரு பர்சனாலிட்டி. அவரை பார்க்குறது, அவர் வேலை செய்கிறது பார்க்குறதே அந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. டிஃப்ரெண்ட் அண்ட் இந்த படத்துல கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி பிடிச்சிருந்தது அண்ட் சாங் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடல்கள் ஆடியோ லான்ச் வந்ததுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாபராசன்ல பார்த்து என்னோட அப்பாவா இது அப்படின்னு சுத்தமா நம்ப முடியல. அந்த சிவம்பலிங்கம் கிடையாது. கமல் சார் பத்தி பேசிக்கிட்டே போவேன். ஒன் ஆஃப் ஹிஸ் பிகெஸ்ட் ஃபேன்ஸ். எல்லா ஆக்டர்ஸும் இதில் நடிச்சிருக்க ட்ரெய்லர் பார்க்கும்போது புரியுது. எல்லா ஆக்டர்ஸுமே அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ஸோ நேச்சுரல். நிஜமாவே அந்த இடத்துல நின்று அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருந்தாலும் அந்த எமோஷன்ஸாக இருந்தாலும் எல்லாமே அங்கிருந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தி என்டையர் டீம், வைடாகர் ப்ரொடக்ஷன்ஸ், அவங்க கூட பாபராசன் பண்ணோம். அண்ட் மறுபடியும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்கன்னா தட் இஸ் இட் செல்ஃப் அ பிக் சக்ஸஸ். அண்ட் அதுக்கு நான் என்டையர் டீம் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். எவ்ரிபடி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு என்டையர் டீம். தேங்க்யூ. சால்வ ட்ரெய்லரும் ரொம்ப நல்லா இருக்கு. நானே எழுத்தாளர்னு சொன்னீங்க. நான் ஒரு எழுத்தாளருடைய தீவிர வாசகன், ரசிகன். அந்த எழுத்தாளர் பெயர் கமல்ஹாசன். திரு கமல்ஹாசன் அவர்களுடைய விருந்து தான் தூங்காவனம் திரைப்படம். தமிழ் சினிமாவுக்கு அவர் அளித்திருக்கும் கொடை ராஜேஷம் செல்வா என்கிற திறமையான இயக்குனர். ஜிப்ரான் என்கிற அற்புதமான இசையமைப்பாளரை தொடர்ந்து தன்னுடைய படங்களில் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஜிப்ரானின் ரசிகனாக நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். வணக்கம். நம்மவர் அப்படின்னு ஒரு படத்துக்கு நான் மாநில கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் கானா பாட்டு பாடுறதுக்காக என்னை டிடிகே ரோட்லேருந்து ஒரு அம்பாசிடர் காரில் கூட்டிகிட்டு போனாங்க. அன்னைக்கு நான் 93 நினைக்கிறேன். அன்னைக்கு நான் கமல் சாரை நேராக பார்த்தேன். அவங்க வீட்டில் தான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சினிமாவில் நடிகனாக வருவேன் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கல. நான் அன்னையிலிருந்து இன்னேற வரைக்கும் ஒரு ரசிகனா அவர் மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு பாசனம். அதே நேரத்தில் இன்னைக்கு நான் மட்டும் கிடையாது, ஒரு டைரக்டர் பத்ரி நாராயணன், பர்வீன் சுல்தான் யூனிவர்சிட்டி காலேஜில் வேலை செய்கிற ப்ரொஃபஸர் திருப்பதி சாமி இறந்து போயிட்டார். இந்த மாதிரி ஒரு பெரிய அட்வொகேட் ஒருத்தர் இருக்காரு. நாங்கள் எல்லாம் கமல் சாருடைய டிடிகே ரோட்டில் அவங்க அம்மா பேரில் அவர் உருவாக்கின லைப்ரரியில் படித்து வளர்ந்து ஒரு சாதாரண மாணவனாக இருந்த காலத்திலேயே எங்களெல்லாம் கரெக்டாக வழிநடத்தி கமலஹாசனுடைய ரசிகர்கள் தவறான பாதையில் போக மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்காட்டா எங்களால் உருவாக்கின பெருமை எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவனுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே நேரத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கர்நாடகாவில் தமிழர்கள் பிரச்சனை உருவான டயத்தில் ஆழ்வார்பேட்டையிலிருந்து ஒரே ஒரு நடிகர் கமலஹாசன் சார் வீட்டில இருந்து தான் லாரியில் பெட்ஷீட்டு மருந்தும் அரிசிக்கு பருப்பும் சோகம் எல்லாமே பிடிச்சி, அதே மாதிரி இயக்குனர் ரங்கராஜன் ஜிஎன்ஆருடைய தகப்பனார் மகாராஜான்னு ஒரு படம், அவருடைய சூழ்நிலையை புரிஞ்சு உடனடியாக சாரை டேட்டு கொடுத்து அந்த வீட்டை அவருக்கு மீட்டு கொடுத்த எங்க கமல் சார், பத்மஸ்ரீ, உலக நாயகர், நன்றி என்ற ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் இருக்குன்னா அதுக்கு எடுத்துக்காட்டி எங்க சார் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் மாபெரும் ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா செகண்ட் ட்ரெய்லர் கம்ப்ளீட்டாக நிறைய விஷயம் தெரியுது நம்மளுக்கு. இந்த படத்தில் எவ்வளோ மேக்கிங் இருக்குது அண்ட் ஷார்ட்டஸ்ட் டைமில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நிறைய நியூஸ் வந்தாலும் இந்த படம் எடுத்திருக்க விதம் பிரம்மாண்டம் தான். அது ஃபேன்ஸ்க்காக இல்லை, எல்லா மக்களுக்காகவும் ஒரு அற்புதமான லைனோட சூப்பராக இருக்குது.
we are all waiting for தூங்காவனம் this Diwali. கண்டிப்பாக நம்ம தூங்க விடாத ஒரு பிரமாதமான படமாக கமல் சார் கிட்ட வந்து வாழ்த்துக்கள் எல்லா டீமுக்கு வாழ்த்துக்கள். படித்தாங்க இனி வரும் படங்களிலும் இவர்கள் இதை செய்வார்கள், செய்ய கடனை வணக்கம் இருக்கிறார்கள்.